சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சீதா இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட நம்ம சந்திராவோட வீட்டுக்கு வரங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வர, ஏதாவது பிரச்சனையா உனக்கு மாப்பிள்ளைக்கும், மறுபடியும் மாப்பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாலலாம் எந்த சண்டையும் வராது, வேணா உன் மூத்த மருமக மேலேயும் மகளாலேயும் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சீதா, கொஞ்சம் கூட அக்கான்ற மரியாதை இல்லாமல் மாமான்ற மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க செஞ்ச காரியத்துக்கு மரியாதை ஒன்று தான் குறைச்சல். என்னாச்சு, நேற்று தானே அக்கா கிட்ட நல்லபடியாக தானே பேசினேன், அதுக்குள்ளே என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் கூட நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம, ஒரு போலீஸ்காரனு கூட பார்க்காம, ஏன் சொந்த பொண்டாட்டியோட தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம அந்த அடி அடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே கிழிஞ்சி நெத்தியில் உடம்புல எல்லாம் காயத்தோட வீட்டுக்கு வராரு, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் புருஷன் பண்ணது எல்லாமே உனக்கு தெரியுமா, எல்லா விஷயமும் தெரியும், மாமா என்கிட்ட சொன்னார், ஆனால் உன் புருஷன் பேசினதும் ரொம்ப தப்பு தானே, குழந்தை பெற்றுக்கிறதும் தத்தெடுக்கிறதும் எங்களோட உரிமை, ஆனால் அவரை பற்றி தப்பாக பேசினா அவர் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார், உன்னோட வாழ்க்கையை நினச்சி தான் அவரும் பொறுமையாக இருந்தார், ஆனால் அவர் எல்லாம் மீறி பேசுகிற போது வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலையும் உன் புருஷன் பண்ணது தப்பு தான், உன் புருஷன் பண்ண தப்புக்கு வந்து மரியாதையாக மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மிரட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.